சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வீசன் சுத்தமா போ மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ப மாயா வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது பண்ணி தனாவ நம்ப காப்பாத்தி ஆவணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, ஒரு பக்கம் மகாலிங்கலேருந்து எல்லாரும் வந்து 5 பேர வந்து கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் நீங்க பார்க்க தானே போறீங்க. நீங்க பொய்க்கு மேல பொய்யா வந்து பேசுறீங்க. அவ்வளோதான் எங்களால சொல்ல முடியும். நீங்க செய்யறது எதுவுமே எங்களுக்கு பிடித்தம் இல்ல. இருந்தாலும் சொல்லிட்டீங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்திருக்கோம். அங்க மட்டும் ஏதாவது மாறி நடந்திருக்கட்டும். நீங்க பழி போட்ட மாரி தெரிஞ்சுச்சு, நான் உங்கள சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. எப்படி இருந்தாலும் தனா வந்துருவா, மாட்டிப்பா. அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்கிற மாரி தான் பசுபதியும், மகாலிங்கமும் யோசிச்சுட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கிறப்ப, அவன எப்படி வந்து சிக்க வைக்க முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன சொல்ற? நிச்சயம் வந்து தனா அங்க இருக்கிறப்ப, கார்த்தி அங்க இருக்க மாட்டாப்ல. என்ன சொல்ற? பொறுத்திருந்து பாரு இந்த மாயாவோட ஆட்டத்த அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து கால் பண்றாங்க. தேவி போல வந்து பேசுறாங்க. "என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கா?" "ஆமா டார்லிங். எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்குங்கிற" மாரி அந்த இடத்துல வந்து மாயா கிட்ட வந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. கார்த்தி அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து, "நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு கேட்க மாட்டேங்குதே" அப்படின்னு சொல்லும்போது, "நான் உங்கள பார்க்கறதுக்காக இங்க வரேன். நீங்க என்ன பார்க்கறதுக்காக வரீங்களா? எப்ப வரீங்கன்னு சொல்லுங்க. கரெக்ட்டா அந்த நேரத்துல டான்னு வந்துர்றேன். இப்ப தான் வரப்போறேன். உங்க ஏரியால இருக்கிற ஒரு கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு வந்துர்றீங்களா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கூப்பிடுறாங்க. தேவி போல, நம்ப மாயா. உடனே, "இப்பயே வா! இப்ப ஒரு முக்கியமான வேலை இருக்கு எனக்கு. இந்த வேலைய முடிச்சுட்டு நான் வந்துர்றேன். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நான் வந்துரலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, "என்னது 1/2 மணி நேரமா? எங்க அப்பா, அம்மா வந்துருவாங்க. எங்க அப்பா, அம்மா வந்துட்டாங்கன்னா, நான் எப்படி உங்கள பார்க்க முடியும்? அதுக்காக தானே நான் உங்கள இப்பயே வந்து வர சொல்றேன். வேணா சாயங்காலம் மீட் பண்ணலாமா? எங்க அப்பா இங்க வந்துட்டாங்கன்னா, என்னால வீட்ட விட்டே வெளிய போ முடியாது. அதுக்குள்ள வந்தா தான் உண்டு." அப்படின்னு சொல்லும்போது, "என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்கள பார்க்கணும்னு தானே நான் வந்து என் சொந்த ஊர்லேருந்து 3000 கிலோமீட்டர் தாண்டி இங்க வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, "நீ சொல்றதெல்லாம் புரியாம இல்லம்மா. இருந்தாலும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அந்த வேலைய முடிச்சுட்டு தான் என்னால வர முடியும்." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து பேசுறாங்க. "நீங்க என்ன பார்க்க வந்து விருப்பம் இல்லையா? இல்ல ஆசை இல்லையா? ஆனா நான் உங்கள பார்க்கணும்னு ரொம்பவே ஆசையா இருக்கேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கார்த்தி கிட்ட வந்து பேசுறாங்க. நம்ம தேவி போல மாயா வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. "நான் இப்ப என்னோட ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சு வைக்கிறேன்." அப்படின்னு சொன்னோனே மாயா வந்து இன்னொரு ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவ பார்த்தோன்னே, "அச்சச்சோ! என்ன இவ இவ்வளோ அழகா இருக்கா? இவள கண்டிப்பா நேர்ல பார்த்தே ஆவணுமே!" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப கார்த்தி உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க. மாயா, "என்ன பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படலல்ல. சரி நான் வீட்டுக்கு போறேன். இனிமேட்டு உங்களுக்காக நான் காத்திருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, "எங்க அப்பா, அம்மா வந்துட்டாங்கன்னா, என்னால உங்கள மீட் பண்ணவே முடியாதுன்னு தானே சொன்னேன். என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே!" அச்சச்சோ! ஏற்கனவே ஏகப்பட்ட பேர வந்து லவ் பண்ணியிருக்கோம். இவள மாரி ஒரு பொண்ண நம்ம பார்த்ததே இல்லையே! சரி, வாலண்டரியா வந்து அவளே வந்து என்ன லவ் பண்றேங்கிறா. இந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு, "சரி, சரி நான் உடனே வந்துடுறேன். நீங்க ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா, என்ன பார்க்கலாங்கிற" மாரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. உடனே சரிங்கிற மாரி சொல்லிட்டு, "நான் வந்துடுறேன்னு" சொல்லி பைக் எடுத்துட்டு, "என்ன கிளம்புறீங்களா இல்லையா? நான் வந்து இது மாரி ஒரு இடத்துல வந்து இருந்தேன். பண்ண வீட்ல. நான் உடனே வந்து பைக் எடுத்துட்டு கிளம்புறேன்னு" சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து ஃபோன வந்து வச்சுடுறாங்க. மாயா, "என்ன மாயா? உட்கார்ந்த இடத்துலேருந்து வந்து ஏகப்பட்ட சதி திட்டத்தெல்லாம் வந்து தவிடுபொடி ஆக்கிட்டியே!" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாயாவ பார்த்து பெருமிதமா வந்து பேசுறாங்க நம்ப கதிரு. "பின்ன அவனெல்லாம் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா." அப்படின்னு சொல்லி செம்ம காமெடியா வந்து பேசிட்டு இருக்காங்க. "நீ எல்லாம் பெரிய ஆளு. ஆனா உன்ன பத்தியெல்லாம் யாருக்கும் எதுவும் தெரியலன்னு" சொல்லிட்டு புவனேஸ்வரி, பசுபதி, மகாலிங்கம்லாம் சாதிக்கிறோம்னு நெனச்சு திட்டம் போட்டு பல்ப் வாங்க போறாய்ங்க பாரு. இத நெனச்சா என்ன நடக்கும்னு தெரியலையே! சரி தனா என்ன பண்ணுவா? உனக்கு எதுவுமாடா புரியல? அங்க போய் பாப்பா. ஏன்னா, இன்னும் பசுபதியிலேருந்து யாரும் வந்து பெரியவங்கள யாரையும் அழைச்சுட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டாங்க. தனா அங்க போய் ஃபுல்லா பார்த்து முடிச்சோனே, இங்க யாருமே இல்ல. சரி கார்த்திய வந்து கூட்டிட்டு போய்ட்டாங்கன்னு சொல்லிட்டு, தனா இங்க வந்துருவா அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தா, தனா இங்க தான் இருக்காங்க. "அப்பப்பா! உன் முன்னாடி நான் தல வணங்குறேன்ம்மா. நீ மிகப்பெரிய ஆளு தான்." அப்படின்னு சொல்லும்போது, பசுபதி, புவனேஸ்வரி எல்லாரும் வந்து அங்க இருக்கிற 4, 5 பேர வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவங்க ஃபுல்லா வந்து சுத்தி, சுத்தி தேடு தேடுன்னு தேடுறாங்க. பார்த்தா தனாவையும் காணோம், கார்த்தியும் காணோம். இங்க என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணும் புரியலையேங்கிற மாரி, அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரியிலேருந்து எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து செம கடுப்பாயிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம புவனேஸ்வரி, "என்னம்மா நீங்க கடுப்பாவுறீங்க, பொண்ணையும் மாப்பிள்ளையும் காணோன்னு. ச்சே! உங்க பேச்ச கேட்டுட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் நான் சொல்றேன் பாருங்க. என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க? பசுபதிக்கு அப்பயே எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு வந்து கௌரவம் கிடைக்கல. கோயில்ல முதல் மரியாதை கிடைக்கல.
கலசத்தை எடுத்துட்டு வந்தது ஜானகி அம்மாவுக்கு தான் முதல் மரியாதை கிடைச்சிருக்குன்னு உங்களால ஜீர்ணிக்க முடியலன்னு தானே இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்க. ரகுராம் குடும்பத்த பத்தி இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஏதாவது சபையில ஏதாவது பேசுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்பு வச்சுர்றேன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல ரகுராமோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கன்னா பின்னான்னு திட்டிட்டு அங்கேருந்து போறாங்க. "அண்ணா இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. இது எல்லாத்துக்கும் பின்னாடி மாயாதாம்மா இருப்பா" அப்படின்னு சொல்லி மகாலிங்கம் சொல்றாங்க. செம காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இந்த பக்கம் 2 ஜோடிகளும் தனித்தனியா நின்னுகிட்டு இருக்காங்க. "ஏன்பா கதிரு, வாப்பா, வா மாயா." சீனுக்கு பக்கத்துல மாயா உட்காருங்க. தனாதுக்கு பக்கத்துல கதிர் உட்காருங்கன்னோனே, அப்படியே 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் செம காமெடி நடக்க போகுது. ஏன்னா, பத்மாவும், பார்வதியும் எப்படி இருந்தாலும் தனா கழுத்துல தாலி ஏறிடும். ஆனா, மாயா கழுத்துல அது மாரியா? நம்ப தான் அந்த நகைய எடுத்து வச்சிருக்கோமே! அப்படின்னு சொல்லி காமெடியா யோசிச்சுட்டு இருக்காங்க. மணி தான் ஆல்ரெடி அந்த பெட்டிக்குள்ள இவங்க நகைய திருடினதுக்கு அப்புறமேட்டு திருப்பி வச்சுட்டாங்கல்ல, அந்த விஷயம் பார்வதிக்கும், பத்மாவுக்கும் தெரியல. சரி மாலைய 2 ஜோடிகளும் மாத்திக்கங்கன்னு சொன்னோனே, கதிர் அப்படியே தனாத்துக்கு மாலைய போடுறாங்க. அதே மாரி மாயா சீனுக்கு மாலைய போடுறாங்க. "தனா, நீ மாப்பிள்ளைக்கு போடுமா" அப்படின்னு சொன்னோனே, அந்த இடத்துல தனா கதிருக்கு மாலைய போடுறாங்க. அதே மாரி சீனு, "என்னப்பா எல்லாம் சொல்லிட்டு இருக்கணுமான்னோனே" அதே மாரி மாலைய போடுறாங்க. எப்படியோ மாலைய வேணா மாத்திக்கலாம். ஆனா தாலி பிரிச்சு கோக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காமெடியா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "பெட்டியில நகை இருந்தா குடுங்க. ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துருவோம். இது சில பல இந்த மணி இதெல்லாம் சேர்க்கணுங்கிற" மாரி அந்த இடத்துல சொன்னோனே, அதுக்கேத்த மாரியே அந்த பெட்டிய தொறந்து பார்க்குறாங்க. பார்த்தா நகை இருக்கு. "என்ன நீ நகை இருக்காது. இவ சபையில அசிங்கப்பட்டு நிப்பான்னு சொல்லி யோசிச்சா, நகை 2 பெட்டியிலயும் இருக்கே. நீங்க கரெக்ட்டா எடுத்தீங்களா? நான் எடுத்து என்னோட மணி பர்ஸ்ல தான் வச்சிருந்தேன். இது எப்புட்றா போச்சு? ஒண்ணும் புரியலையே!" அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போதே, "என்ன பத்மா, நகையெல்லாம் எடுத்து வச்சிருந்தீங்களாமே! கடைசி நேரத்தில நகை இங்க இருக்கிறத பார்த்து ரொம்பவே கஷ்டமா இருக்கா? சும்மானு இருங்க. நான் எதுக்குங்க நகையெல்லாம் எடுக்க போறேன்." அப்படின்னு சொன்னோனே, பத்மாவும், பார்வதியும் சேர்ந்து தான் அந்த நகைய எடுத்து, "நீ உன்னோட மணி பர்ஸ்ல வச்சிருந்தல்ல, இது எல்லாத்தையும் நான் ஆதாரம் பூர்வமா பார்த்தேன். நான் தூங்குனேன்னு நெனச்சு நீ அங்க போய் எடுத்த. அதே மாரி தான் நீ தூங்குனதுக்கு அப்புறமேட்டுக்கு நகை எங்க இருந்துச்சோ, அதே இடத்துல தான் திருப்பி அந்த நகைய வச்சுட்டேன். காலையிலேருந்து நீ இவ்ளோ சந்தோஷமா இருந்த. இது எல்லாத்துக்கும் காரணம் இதுதான் தெரிஞ்சு தான், நான் கடைசி நேரத்தில உன்கிட்ட சொன்னேன். இன்னொரு வாட்டி இது மாரிலாம் கேவலமாலாம் பெர்ஃபார்ம் பண்ணாத. ரகுராமுக்கும், ஜானகிக்கும் தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கயேன், என்ன ஆயிருக்கும் தெரியுமா? உன்ன போய் மலை போல நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ எவ்வளோ பெரிய கேடின்னு எனக்கு தெரியாதா என்ன? கடைசியில இவரு தான் ஆட்டத்தையே மாத்தி வச்சுட்டாரா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப பத்மாவும், பார்வதியும். அதே மாரி தாலி பிரிச்சு கோக்கலான்னு இருக்கிறப்ப, ரகுராம் மாசா வந்துகிட்டு இருக்காங்க. ரமணி பாட்டி அந்த இடத்துக்கு வேக வேகமா போறாங்க. "ரகுராம், நீ வருவேன்னு நான் நெனச்சு கூட பார்க்கலப்பா. உன் மனசு இப்போ சந்தோஷமா இருக்குன்னு நான் நம்புறேன். என் பொண்ணுக்காக நான் வந்திருக்கேம்மா. என் பொண்ணுக்கு நடக்கக்கூடிய விசேஷத்துல அப்பாவா கூட நின்னு நான் நடத்தி வைக்கணும். அதுதாம்மா என்னோட கடமை. அதுக்காக தான் நான் இங்க வரணும்." அப்படின்னு சொல்லி நம்ம ரகுராம் யாரையும் விட்டு குடுக்காம அந்த இடத்துல தன்னோட பொண்ணு தனாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரே அபிப்பிராயத்துல நிக்கிறாங்க. இத பார்த்தோன்னே மாயா, சீனு, கதிரு, நம்ம தனா எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. கதிர் கழுத்துல மாலை போடும்போது, அந்த இடத்துல தனா மனசுல நினைக்கிறாங்க, இன்னும் 1 மாசத்துல கதிர் நம்மள விட்டுட்டு போறேன்னு சொல்லியிருக்கான். அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல நம்ப மாலைய போட்டுருவோம். எல்லாரோட சந்தோஷம் தான் முக்கியங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க அப்பாவ பார்த்தோன்னே சந்தோஷப்படுறாங்க. நம்ம தனா ரொம்ப நேரமா அந்த இடத்துல நின்னுட்டே இருக்காங்க. என்னது தேவி இந்த இடத்துக்கு தானே வரேன் வரேன்னு சொல்லியிருந்தா, கடைசியில ஆள காணுமேங்கிற மாரி சொல்றப்ப, மாயா ஃபோனுக்கு ஃபோன் பண்றாங்க கார்த்தி. இருப்பினும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க மாயா.